கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சீமோன் பேதுரு மற்றும் அவருடைய சகோதரர்களை ஆண்டவர் எவ்வாறு அழைத்தார் என்ற ஒரு அழைப்பின் நிகழ்ச்சியை நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நாம் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கடற்கரை ஓரமாக செல்கிறார். அந்த கடற்கரை ஓரமாக சென்ற பிறகு கரையை விட்டு சற்று தள்ளி கடலுக்குள்ளாக படகு ஒன்றின் மேல் ஏறி அங்கிருந்து அவர் மக்களுக்கு கற்பிக்கின்றார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனிடம் இப்பொழுது ஆண்டவர் தனிப்பட்ட விதமாக பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, எடுத்த எடுப்பிலேயே ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இந்த வார்த்தைகளை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்கின்றார். ஆண்டவர் இயேசு ஒரு தச்சர் குடும்பத்திலே பிறந்தவர். எனவே அவருக்கு தச்சு தொழில் என்பது கைவந்த கலையாக இருக்கலாம், தெரிந்திருக்கலாம். ஆனால் மீன் பிடிக்கின்ற தொழிலிலே அவருக்கு எந்த ஒரு அனுபவமும் இருந்ததா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. இரண்டாவது, இவர்கள் இரவு முழுவதும் பாடுபட்டு உழைத்தார்கள் என்பது ஆண்டவர் இயேசுவுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். எனவே தான் நீங்கள் மீண்டுமாக மீன் பிடிக்க ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போங்கள் என்று அவர் சொல்கின்றார். மூன்றாவதாக, வலைகளை போடுங்கள் என்று அவர் சொல்வது ஏராளமான மீன்பாட்டை நிச்சயமாக இவர்கள் பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர் சொன்னதாக தெரிகிறது. இந்த வார்த்தைகளை சீமோன் கேட்டு அவர் என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்படி என்றால் நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு விட்டோம், எவ்வளவோ பாடுகள் பட்டு விட்டோம், உழைத்து விட்டோம். ஆனால் எங்கள் தொழில் எங்களுக்கு கை கொடுக்கவில்லை. ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்று அவர் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுதுதான் நாம் பார்க்க வேண்டும், பேதுருவுக்கு 2 சுவாபங்கள் அதிகமாக அவ்வப்பொழுது வந்து அவருடைய வாழ்க்கையிலே நடப்பதை பார்க்கின்றோம். ஒன்று, அதை ஆங்கிலத்திலே சொல்வார்கள் பீட்டர்னஸ் அண்ட் சைமன்னஸ் என்று சொல்வார்கள். சைமன் என்று சொன்னால் சீமோன், பேதுரு என்று 2 பேரை அவருக்கு நாம் சொல்கிறோம். சீமோன் என்பது அவருடைய மனித பலகீனத்தை காட்டுகிறது. பீட்டர் என்பது அவருடைய இறைவனுடைய வல்லமை, அவரிடம் இருக்கின்ற பலத்தை காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த சீமோன் என்ற பெயரும் பேதுரு என்ற பெயரும் இரண்டும் இரண்டர கலந்து அவருடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் இருப்பதை பார்க்கின்றோம். இதுதான் முதல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே சீமோன் என்ற அந்த மனிதர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இரவு முழுவதும் நாங்கள் உழைத்தோம், எங்களுக்கு ஒன்றும் படவில்லை. ஆனால் பீட்டர் என்ற அந்த ஒரு பண்பின் அடிப்படையிலே, இருப்பினும் உம்முடைய வார்த்தையின் பொருட்டு, சொற்களின் பொருட்டு வலைகளை நான் போடுகிறேன் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, மனித பலகீனம் என்பது எப்பொழுதும் நம்மிடம் உண்டு. ஆனால் அதையும் தாண்டிய வகையிலே இறைவனுடைய கரம் நம்மிடம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். எனவே தான் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கடலிலே நடக்கின்றார். அப்பொழுது எல்லோரும் அலறுகிறார்கள், ஐயோ பூதம் என்று. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அஞ்சாதீர்கள், நான் தான். பேதுரு சொல்கின்றார், அப்படி என்றால் நானும் வர செய்யும், நானும் வருகிறேன் என்று சொல்லி அவர் கடலிலே குதிக்கின்றார். அவர் கடலையே பார்க்கவில்லை, ஆண்டவரை பார்த்தார். அந்த ஆண்டவரை பார்த்த வரைக்கும் அவர் மூழ்கவில்லை. கடலை பார்த்தார், இவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று நினைத்து மாத்திரத்திலேயே அவர் மூழ்கி போனார். ஐயோ ஆண்டவரே, நான் மூழ்குகிறேனே என்று கத்துகிறார். ஆண்டவர் அவருடைய கரம் பிடித்து தூக்கி நிறுத்துகின்றார். பாருங்கள், அவர் சீமோன் என்ற வகையிலே கடலை பார்த்த அந்த நேரத்திலே மூழ்குகிறார். ஆனால் பீட்டர், பேதுரு என்ற வகையிலே அவர் ஆண்டவரை பார்த்த வரைக்கும் அவர் மூழ்கவே இல்லை. அதேபோன்று 3 முறை பேதுரு மறுதளிக்கின்றார். 3 முறை மறுதளிக்கின்ற வேளையிலே அந்த சீமோன் என்ற பலகீனத்திலே அவர் என்ன செய்கின்றார்? அந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்று ஓடுகிறார் வெளியே. ஆனால் மனம் மெதும்பி
ஆண்டவரை பார்த்ததும் அவர் அழுகிறார். சேவல் கூவிற்று. அழுது அந்த பீட்டர் என்ற அந்த பெயரின் அடிப்படையிலே அவர் மனம் மாறுகிறார். ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுகின்றார், அழுகின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, உன் பெயர் பாறை பீட்டர், உன்மேல் இந்த திருச்சபையை நான் கட்டுவேன், என் ஆடுகளை மேய் என்று சொல்லி ஆண்டவர் அவரை தலைவராக ஏற்படுத்தினார். காரணம் என்ன? மனித பலகீனத்தை உணர்ந்து இறை வல்லமையினால் அவர் செயல்படுகிறார் என்ற அந்த ஒரு அடிப்படை பண்பு, நம்பிக்கையின் நல்ல ஒரு பண்பைத்தான் ஆண்டவர் பாராட்டுகின்றார். இன்றைக்கும் பாருங்கள், பீட்டர் அவருடைய சொற்களை நம்பி வலைகளை போடுகிறார். ஆனால் சீமோன், ஐயா ஒன்றும் எங்களுக்கு படவில்லை என்று கைகளை விரித்து அவர் அங்கலாய்க்கின்றார். நம்முடைய வாழ்விலேயும் நாம் பல நேரங்களிலே தோல்வி அடையலாம். நம்முடைய வாழ்விலே பின்னடைவு நமக்கு ஏற்படலாம். பல்வேறு கஷ்டங்கள் நேரிடலாம். இவையெல்லாம் நம்முடைய பலகீனத்தின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இறைவன் நம்முடைய வாழ்விலே வல்லமையாக செயல்படுவார். அவர் ஆற்றல் மிக்கவர். அவர் நம்மை ஏமாற்றத்திற்கு இட்டுச் செல்ல மாட்டார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கின்றோமே, அதுதான் இன்னொரு பக்கம், பீட்டர் என்ற அந்த ஒரு பக்கம். எனவே இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையில் வாழ்வதுதான் உண்மையான சீடனுக்கு அழகு. சொற்படியே நான் செய்கிறேன் என்று சொல்வதுதான் உண்மையான சீடருக்கு தகுதியான ஒன்று. அதை நம்முடைய உள்ளத்திலே இருத்துவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்பிக்கை கொடுத்து நம்மை வழிநடத்துகிறார் என்பதை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்று வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.